Hello friends, welcome to LiQWYD சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறீங்க. என்னுடைய கிச்சன் கவுண்டர் டாப் கிளீனிங் அண்ட் ஆர்கனைசிங் வீடியோ தான் இது. உங்களுக்கு இந்த வீடியோ ஒரு மோட்டிவேஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா LiQWYD சமையலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. என்னுடைய கவுண்டர் டாப்பை நான் ரீஆர்கனைஸ் பண்ணினேன். அப்போ நான் ஸ்க்ராட்ச்லேருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணால் உங்களுக்கும் கிச்சன் இந்த மாதிரி ரொம்ப மெஸ்ஸியாக இருந்தது அப்படின்னா ஒரு மோட்டிவேஷன் வீடியோவாக இந்த வீடியோ இருக்கும் அப்படின்றனால நான் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஷூட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் கவுண்டர் டாப் இன்னும் க்ளீன் பண்ணல, இல்லை கிச்சன் க்ளீன் பண்ண தோணலை அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ளீனிங் மோட்டிவேஷன் கிடச்சி நீங்களும் க்ளீன் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வாஷிங் தான். நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற கிச்சன் டவல்ஸ், கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் ஹேண்ட் வைப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டவல்ஸ் இதெல்லாமே ஒரு கண்டெய்னரில் இல்லை ஒரு வெசலில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஆட் பண்ணி அதில் நான் ஹாட் வாட்டர் போட்டு அதில் அந்த கிளாத்ஸ் எல்லாத்தையுமே ஊற வச்சிடுறேன். நீங்கள் ஹேண்ட் வைப் பண்ணுறது, அப்புறம் மற்ற டவல்ஸ் எல்லாம் தனியாகவும், கிச்சன் கவுண்டர் டாப் யூஸ் பண்ணுவோம்ல அந்த டவல்ஸ் தனியாகவும் வாஷ் பண்ணலாம். ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணால் தான் இந்த கிளாத்ஸ் எல்லாத்தையும் நல்லா க்ளீனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பாக்டீரியா ஏதாவது இருந்தால் கூட அது உங்களுக்கு ஃபுல்லாகவே க்ளீன் ஆகிடும். அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப. அதனால் கிளாத்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற கிளாத்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணும் போது ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள். ஸோ இது கவுண்டர் டாப்க்கு தனியாகவும் மற்ற டவல்ஸ் எல்லாம் தனியாகவும் நான் ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிவிட்டு செகண்ட் டைம் அதே மாதிரி ஹாட் வாட்டர் போட்டு ஊற வைக்கும் போது கொஞ்சமாக டெட்டால் சேர்த்து நான் ஊற வச்சுருக்கேன். அது ஊறுறதுக்குள்ளே நம்ம கிச்சனுக்கு சம்மந்தப்பட்டது, அதாவது கிச்சன் சிங்கோட ஆர்கனைசர் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வாஷ் பண்ணிடுங்க கிளாத்ஸ் எல்லாத்தையும். செகண்ட் ஸ்டெப் சிங்க்கை க்ளீன் பண்ணிக்கலாம். அதுதான் செகண்ட் ஸ்டெப். ஸோ சிங்க் க்ளீன் பண்ணும்போது சிங்க்குக்கு சம்மந்தப்பட்ட எல்லாமே, சிங்க்கு, அதுக்கப்புறமா டேப்பு, அப்புறம் சிங்க்கில் ஏதாவது ஆர்கனைசர் வச்சுருந்தீங்க. இப்போ நான் யூஸ் பண்ண இந்த ஸ்க்ரப்பர்லாம் வச்சுருக்கிற ஆர்கனைசர், அந்த மாதிரி ஏதாவது ஆர்கனைசர் உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா அதையும் சேர்த்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்க்ரப்பர் வைக்கிற ஆர்கனைசர் க்ளீன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம சிங்க்கை க்ளீன் பண்ணிக்கலாம். சிங்க் ப்ளஸ் டேப் ரெண்டுமே சேர்த்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த ஒயிட் கலர் பவுடர் மாதிரி நான் யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முட்டை வாங்குவோம்ல, முட்டை ஓடு இருக்கு இல்லையா, அதை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு பொடி பண்ணி அந்த பொடி தான் யூஸ் பண்ணுறேன். சப்போஸ் கரை அதிகமாக படிஞ்சிருக்கிற கரைலாம் சும்மா ஸ்க்ரப் பண்ணால் போகாது இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற கரை எல்லாத்தையுமே இந்த பவுடர் வச்சு க்ளீன் பண்ணும்போது ரொம்ப க்ளீன் ஆகிடும். நீங்கள் இதுன்ட்டு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடி பிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த இதெல்லாம் கூட இந்த மாதிரி அந்த முட்டையோட பவுட்ரு வச்சு க்ளீன் பண்ணால் கூட நல்லா க்ளீன் ஆகிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம கேஸ் ஸ்டவோட பர்னர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதோட ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நான் சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். ஸோ நமக்கு கிளாத்ஸும் ஒரு சைடு ஊறிட்டுருக்கு. அதுக்கப்புறமா ஸ்டவ்வோட இந்த பர்னர்ஸ் எல்லாமே ஊறிட்டுருக்கு. அதுக்கப்புறமா கவுண்டர் டாப்பில் இருக்கிற எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிவிடுங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஸ்டவ்லேயும் அதே மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். நான் பேக்கிங் சோடா ப்ளஸ் வினிகர் சும்மா ஸ்ப்ரிட் பண்ணி விட்டுருக்கேன். அதில் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு நீங்கள் வைப் பண்ணிக்கலாம். ஸ்டீல்லேயே உங்களுக்கு ப்ரஷ் கிடைக்கும்ல, அதை வச்சு ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். எனக்கு அது இல்லை அப்படின்றனால நான் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி உள்ளேயும், வெளியே கிளாஸ் டாப்ஸ்லாம் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு சாஃப்டான ஸ்க்ரப்பர் வச்சும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ நான் டீப் க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் அதிகமாக கரை இருக்குது.
ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் வச்சு க்ளீன் பண்ணதுக்கப்புறமா அது மேலே மட்டும் ஸ்க்ரப் பண்ணாமல் மற்ற சைட்ஸு அதுக்கப்புறம் கீழே அது எல்லாத்தையுமே வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு வெட்டான டவல் வச்சு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஒரு திக்கான டவல் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த பர்னர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே மாதிரி நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த அந்த கிளாத்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம வாஷ் பண்ணி அதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த பாட் ஹோல்டர் வந்து ஒயிட் கலர் அப்படின்றனால அதிகமாக கரை படிஞ்சிடுச்சு. அந்த மாதிரி இருக்கிறனால நான் வந்து அந்த சர்ஃபெக்ஸில் அந்த ஸ்க்ரப்பர் இருக்கும் இல்லையா, அந்த கேப்லேயே ஸ்க்ரப் இருக்கும், அதை வச்சு நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் பாட் ஹோல்டர் வந்து ஒயிட் கலராக வாங்காமல் இருந்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒயிட் கலர்னால் சீக்கிரம் வந்து அழுக்காயிடும். ஸோ கிச்சன் டவல், பாட் ஹோல்டர், அப்புறம் கவுண்டர் டாப் டவல் இது எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணி வச்சாச்சு. அதுக்கடுத்ததாக ஸ்டவ்வையும் நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் இல்லையா, அதையும் வந்து இன்னொரு ரூமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம கவுண்டர் டாப் வந்து எல்லாமே க்ளீனாக இருக்குது, அதாவது பொருட்கள் எல்லாமே இல்லாமல் க்ளீனாக இருக்குது. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா இந்த வால்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்விட்ச் போர்டு வந்து நான் க்ளீனாக தான் இருக்குது, அப்படி க்ளீன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வந்து வினிகர் இருக்கு இல்லையா, அதை வச்சு வந்து வைப் பண்ணிவிடுங்க. தண்ணி எதுவும் போடாமல் வினிகர் வச்சு லைட்டாக வைப் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இது வந்து டிமார்ட்டில் வாங்கின ஸ்ப்ரே பாட்டில் தான், ஸ்ப்ரே ப்ளஸ் வைப்பர் தான். நான் உங்களுக்கு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன், ஷாப்பிங் ஹால் வீடியோ டிமார்ட்டோடது. நீங்கள் இன்னும் அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதை வச்சு இந்த வால்ஸ் எல்லாத்தையுமே வந்து க்ளீனாக வைப் பண்ணி எடுத்தாச்சு. நான் ஏற்கனவே டஸ்டிங் முடிச்சுட்டேன். நீங்கள் டஸ்டிங் கிச்சனுக்கு வந்து முடிக்கல அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து டஸ்டிங் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து தான் கிளாத்ஸ் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து தான் ஸ்டவ்வை வந்து க்ளீன் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா ஸ்விட்ச் போர்டு எதாவது இருந்தால் க்ளீன் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வால்ஸ் எல்லாத்தையும், அதாவது பேக் ஸ்ப்ளாஷ் அந்த வால்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா கவுண்டர் டாப், ஏன்னா நம்ம க்ளீன் பண்ணும் போது எப்போவுமே டாப் டு பாட்டம் தான் க்ளீன் பண்ணணும். ஸோ அதுக்கடுத்து தான் வந்து கவுண்டர் டாப்பில் கொஞ்சமாக விம் லிக்விட் இருக்கு இல்லையா, அதையும் தண்ணியும் வச்சு நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துடுறேன். எனக்கு வந்து இந்த சைடில் வந்து இந்த மாதிரி கிச்சனோட பீடிங் இருக்கு இல்லையா, அது இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு அது இல்லை அப்படின்னா தண்ணி வந்து வடிஞ்சிரும். ஸோ உங்களுக்கு ட்ரையாக நீங்கள் டவல் வச்சு வைப் பண்ணுறது தான் நல்லது. எனக்கு அது இருக்கிறதுனால நான் வந்து தண்ணி வச்சு இந்த மாதிரி வைப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ கவுண்டர் டாப் உங்களுக்கு க்ளீன் ஆகிடுச்சு. அதுக்கடுத்ததாக வெட்டான ஒரு டவல் வச்சு அதையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். டிஷ்யூ பேப்பரோ இல்லை வந்து டவலோ யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வெட்டாக இருக்கிறதெல்லாம் ட்ரையாக பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுடைய கவுண்டர் டாப்பும் க்ளீன் ஆகிடுச்சு, அதே மாதிரி ஸ்டவ்வும் க்ளீன் ஆகிடுச்சு. பர்னர்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணோம் இல்லையா, அது எல்லாத்தையும் மறுபடியும் வந்து ஸ்டவ் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இப்போ கேஸ் ஸ்டவ்வையும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து தான் என்னென்ன கவுண்டர் டாப் நீங்கள் ப்ளேஸ் பண்ணுவீங்களோ அது எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அது மாதிரி மட் பாட்டில் நான் வச்சுருந்தேன் யூஸ் பண்ணுவேன் இல்லையா, அதையும் நான் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். சுடு தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும் மட் பாட்டை க்ளீன் பண்ணும்போது எப்போவுமே. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து இண்டக்ஷன் ஸ்டவ். இதுலேயும் வந்து கொஞ்சமாக வினிகர், பேக்கிங் சோடா அந்த லிக்விட் இருக்கு இல்லையா, அதையும் ஸ்ப்ரே பண்ணி நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி மிக்ஸிக்கும் அதே தான். ஸோ அந்த சைட்ஸு, எண்ட்ஸு, அப்புறம் அந்த ஒயரெல்லாம் கூட நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கெட்டல் நம்ம யூஸ் பண்ணுறதும் க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து உப்பு ஜாடி, புளி ஜாடி எல்லாம் நம்ம கவுண்டர் டாப்பில் ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி கவுண்டர் டாப்பில் நீங்கள் என்னென்னலாம் ஸ்டோர் பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இது வந்து உப்பு புளியெல்லாம் போட்டு வைக்கிறது. அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன கண்டெய்னர் வந்து பெப்பர், அப்புறம் கரம் மசாலா, அதுக்கப்புறமா வந்து பெருங்காயம் இதெல்லாம் நான் வந்து வைப்பேன். அதுக்கப்புறம் ஆயில் கண்டெய்னர்ஸ், அதுக்கப்புறமா வந்து நைஃப் ஸ்டாண்டு, இது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்து கவுண்டர் டாப்பில் இருக்கிற எல்லா திங்ஸையுமே நான் வாஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ரீஃபில் பண்ணிகிட்ருக்கேன். ஆயில் எல்லாத்தையும் நான் ரீஃபில் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ வந்து எடுத்து ஒரு 10 days ஆகும்னு நினைக்கிறேன். 10 days ஆகுது. ஸோ இப்போ தான் நான் வந்து வீடியோ எடிட் பண்ண டைம் கிடச்சது, அதனால் இன்றைக்கி நான் அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு கவுண்டர் டாப்பில் முக்கியமாக என்னென்ன தேவைப்படுதோ அதை மட்டும் கவுண்டர் டாப்பில் வச்சுக்கோங்க. மீதி எல்லாமே வச்சா ரொம்ப கிளட்டர்டாக இருக்கும், அந்த மாதிரி வைக்காதீங்க. ஸோ இந்த சின்ன கண்டெய்னரில் பார்த்திங்கன்னா கரம் மசாலா, அப்புறம் வந்து பெருங்காயம் இன்னொரு கண்டெய்னரில் வந்து பெப்பர், இது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கவுண்டர் டாப்பில் தான் அஞ்சரை பெட்டியும் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ வந்து அதையும் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சு அதுக்கு மேலே வந்து மிளகாவை நீங்கள் அந்த காம்பு இல்லாமல் கிள்ளி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தாளிக்கும் போது அவசரமாக எடுக்கும் போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மிளகாலாம் வந்து ஒரு வாரத்துக்கு வர மாதிரி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஸோ இப்போ வந்து அந்த கண்டெய்னர்ஸை அரேஞ்ச் பண்ணோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்து ஒரு பேஸ்கெட்டில் வந்து ஆர்கனைஸ் பண்ணிடலாம். என்னுடைய கவுண்டர் டாப் க்ளீனிங் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பிரியா வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் என்னுடைய கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் நான் எப்படியெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.